வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சுவிஸில் இருந்து அன்டன் என்ற அண்ணன் தன்னுடைய அக்காட பேரில் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அருந்ததி அக்காவுக்கும் அவங்களோட குடும்பத்தினருக்கும் நன்றி. அதே போல் அன்டன் அண்ணன் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தினருக்கும் நன்றி. நாங்கள் இன்றும் நாளைக்கும் உங்களோட நீங்கள் அனுப்பின அந்த பணத்தொகைக்கு நாங்கள் சாப்பாடு கொடுப்போம். இப்படி நீங்களும் உங்களோட குடும்பத்தை சேர்ந்த ஆக்களும் நல்ல நாள் நினைவு நாள் பிறந்த நாள் அப்படியான இதுகளுக்கு எங்களோட செல்லங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அடுத்தது கோடான கோடி நன்றிகள் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய பிள்ளைகளோட சார்பாகவும். அதாவது உங்களோட உணவை அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக நித்திரை கொள்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் கால் பண்ணி வீடியோ காலில் பார்த்தேன், நல்ல நித்திரை. ஸோ நன்றிகள், கோடி நன்றிகள். மேலதிகமாக அவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணுங்கள், நான் போட்டு விடுறேன். 1000 நன்றி. நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான உறக்கத்தோடு அவங்க இருக்கிறாங்க. குட்டிகளை தயவுசெய்து வெளியில் வீசாதீங்க. அந்த குட்டிகள் பாவம். இது நான் சொல்கிறது பொதுவான கருத்து. வீசாதீங்க, பாவம். அதுகளில் சின்ன குட்டிகள் எங்கே போய் சாப்பாடு கேட்கும், எங்கே போய் இதுகள் தண்ணி தேடுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ இப்படியான குட்டிகளுக்கு இப்படியான நல்ல உள்ளம் கொண்டாக்கள் உதவி செய்கிறது உண்மையிலேயே கடவுளுக்கு சமன். 1000 நன்றி எங்களோட ராசி காப்பகத்துக்கு நீங்கள் உணவு கொடுத்ததுக்கு, உணவு அளித்ததுக்கு. இதே போல் மற்றாக்களும் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சாப்பாடு உணவுகள் கொடுக்கப்படும். சாப்பாடு நாங்களாக சமைச்சு தான் கொடுப்போம், வெளியிலேருந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். அதையும் நான் அறிய தரேன். நிறைய பேர் கேட்ட நீங்கள் வெளி சாப்பாடுகள் நாங்கள் உள்ளே